Hello everyone, welcome to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான நவாபி சேமியா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இந்த ரமதான் சமயத்துல இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு பாருங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இதை ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு சேமியா எடுத்துக்கலாங்க. 200 கிராம் மெலிசான சேமியா எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம உப்புமாக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த சேமியா கிடையாது. இந்த மாதிரி மெலிசா இருக்கணும் சேமியா. இந்த சேமியால தாங்க இந்த ரெசிபியை நீங்கள் செய்யணும். இது இப்போ நம்ம கடைகள்லாம் ஈஸியாக கிடைக்குது. இது நீள நீளமாக இருக்கும். கையால் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க, சின்ன சின்னதாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு, பாதாம் முந்திரி இல்லைன்னா விட்டுருங்க. வெறும் சர்க்கரையும் ஏலக்காவையும் அரைச்சா மட்டும் போதுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். இதையும் ஒரு பக்கமா வச்சிருங்க. இப்ப கடாயை சூடுபடுத்திட்டு இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுட்டு இந்த சேமியாவை ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாங்க. சேமியா வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் இங்க ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு வறுத்த சேமியா கிடைக்கல அப்படின்னா நீங்க நார்மல் தின் சேமியா கூட யூஸ் பண்ணலாங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை இதில் சேர்த்துடலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி பருப்பு பாதாம் இல்லைன்னா வெறும் சர்க்கரையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை எல்லாமே சேமியா கூட கலக்கணுங்க. தண்ணி வந்து 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் அந்த சேமியா வந்து ஊறணுன்றதுனால தான் 1/4 கப்பு சேர்க்குறோம். அதிகமாக சேர்த்துறாதுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு குனாஃபா ரெசிபி மாதிரியே இருக்குங்க. ஆனால் குனாஃபால நம்ம சுகர் சிரப் சேர்ப்போம். இதில் நாம அதை சேர்க்க போறது இல்லை. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாங்க. அடுப்பை அணைச்சிடுங்க. 3 நிமிஷம் வறுத்தாலே போதும். அடுப்பை அணைச்சிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாத்திடலாம். பிளேட்க்கு மாத்திட்டு இதை வந்து லெவலா 2 பாகமா பிரிச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம செட் பண்ண முடியும். இந்த மாதிரி பாதி பாதியா பிரிச்சுக்கோங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நம்ம கஸ்டர்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்ல 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால்ல ஒரு 1/2 கப் பால் வந்து நான் சின்னதா இந்த பவுல்ல மாத்திருக்கேன். ஏன்னா கஸ்டர்ட் பவுடரை நம்ம டைரக்டா பால்ல சேர்க்க கூடாது. இது மொத்தமாவே 1/2 லிட்டர் தாங்க. அந்த 1/2 லிட்டர்ல இருந்து 1/2 கப் பாலை தனியா எடுத்திருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர்லாம் இப்ப நமக்கு நார்மலா கடையில கிடைக்குதுங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம இதை ஒரு ஸ்பூனால நல்லா கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாதுங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நம்ம மீதம் இருக்கிற பாலை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுட்டு இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சர்க்கரை ஃபுல்லா கரையட்டும். சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த கஸ்டர்ட் பாலை ஸ்லோவா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே இருங்க. கட்டிகள் வரக்கூடாதுங்க. நீங்க இந்த மாதிரி கை விடாம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. நல்லா திக்காகணுங்க. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு அது நல்லா திக்காகணுங்க. பாருங்க, எடுத்து கரண்டியில எடுத்தீங்கன்னா அப்படியே திக்கா அது கொட்டணும். இந்த அளவுக்கு திக்காகணுங்க. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். இப்ப அடுப்பை அணைச்சிருங்க. நம்ம செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலோ இல்லைன்னா பாத்திரமோ இல்லை தட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இங்கே கண்ணாடி பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா சின்ன சின்ன கிண்ணத்துல கூட நீங்க செட் பண்ணலாங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம பாதி லேயர் சேமியாவை கீழே அடியில போட்டு பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி லெவல்ல பரப்பி விடுங்க. சேமியா வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க நமக்கு. பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேமியா எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை இந்த மாதிரி பரப்பி விட்டு ஒரு கிண்ணத்தால நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் நல்லா செட் ஆகும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு சூடா இருக்கு பாருங்க. கஸ்டர்ட் வந்து சூடா இருக்கணுங்க. ஊத்தும் போது இந்த சூடான கஸ்டர்டை அது மேல ஊத்திடுங்க. கஸ்டர்ட் ஃபுல்லா சேர்த்துட்டு இதுக்கு மேல நம்ம மீதம் இருக்கிற சேமியாவை மேல பரப்பி விட்டுருங்க. ஃபுல்லா இதே மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. கையால லைட்டா மேல பிரஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பிரஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை வந்து லெவல் பண்ணி தாங்க விட போறோம். கையை வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் லெவல் பண்ணி விட்டுருங்க. போதும். இதை வந்து நீங்க சூடா கூட பரிமாறலாங்க, இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பரிமாறலாம். இதுக்கு மேல நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி, பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா அப்படியே இதை டைரக்ட் இது ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்லை உங்களுக்கு சூடா அப்படியே க்ரீமியா வேணும்னா இப்போ நீங்க டைரக்டா பரிமாற கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு தாங்க எடுத்தேன். பாருங்க ரொம்ப க்ரீமியா இருக்குங்க. நம்ம எப்பவுமே பாயாசம் இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலா இதை நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கும். க்ரீமியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.